நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தனம் வந்து போட்டியில வின் பண்ணிட்டாங்க. ஃபைனல்ல வின் பண்ணிட்டு ஊருக்கு, ரகுராமுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெருமை சேர்த்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து வின் பண்ண கையோட வந்து எனக்கு வந்து கதிர் தான் வேணும். கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன். எங்க 2 பேத்தையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வீட்டு முன்னாடி வச்சு கேட்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ரகுராம் வந்து அதிரடியா முடிவெடுக்காரு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஃபைனல்ல வந்து அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரகுராமு, மாயா, கதிர் எல்லாமே வந்து தனத்துக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து தனம் வந்து விளாட்றத வந்து தடுக்கிறதுக்கு வழியே கிடையாது. இதுக்கு மேலே இங்கே இருந்தாலும் நம்ம மாட்டிக்கிருவோம், கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஊருக்கே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா தனம் வந்து ஆப்போசிட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களே அவங்கள வந்து தோக்கடிச்சிடுறாங்க. தோக்கடிச்சோடனே அந்த இடத்துலயே ரகுராம் வந்து ஓடி போய் தனத்தை வந்து கட்டி பிடிச்சி அவர் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து போட்டியோட ரிசல்ட் எல்லாம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம தனம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். வீட்லேயும் உட்காந்து ஃபேமிலியாக எல்லாருமே நம்ம ரகுராம் அவங்க ஃபேமிலி இருக்காங்களே எல்லாருமே டிவியில் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனம் விளாட்றத விளாண்டு ஜெயிச்சிட்டாங்கல்ல அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். ஊருக்குள்ளே வேட்டு போட்டு கொட்டு அது இதுன்னு தட்டப்புட்டலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. உடனே நம்ம சிவராம் வந்து ரகுராமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணா எப்போண்ணே வாரீங்க சென்னையிலேருந்து ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவோம் என்ன ஏது அப்படின்னு கேட்டோடனே, அண்ணே தனம் விளாட்றத நாங்கள் பார்த்துட்டோம். சூப்பராக விளாண்டா. கண்டிப்பாக வந்து நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்துட்டான்னு தான் சொல்லணும். நீங்கள் வர்றப்போ சொல்லுங்கள். இங்கே தடபுடலாம் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொட்டு, வேட்டு அது இதுன்னு வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அடுத்து நம்ம கதிர், மாயா 2 பேருமே போய் பேசுகிறாங்க தனத்துக்கிட்ட. வாழ்த்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. தனம் சூப்பராக விளாண்ட, பட்டைய கிளப்பிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தனம் வந்து சொல்கிறாங்க, நான் விளாண்டதே வந்து கதிர்க்காக தான். கதிரை மனசுக்குள்ளே வச்சு தான் இந்த அளவுக்கு வந்து நான் விளாண்டேன். கதிர் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்கணுன்னா நான் விளாண்டு ஜெயிச்சா தானே கேட்க முடியும். அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஊருக்கு கிளம்புவோம். ஊரில் வேறு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து கதிர், மாயா வந்து தனியாக வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஊரில் வந்து இறங்குனோடனே பார்த்துக்கிட்டோம்னா அங்கேயே கொட்டு எல்லாமே கொட்டடிச்சு பாட்டெல்லாம் பாடி ஜம்முன்னு வேட்டெல்லாம் போட்டு எல்லாமே ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் பார்க்குற மாதிரி தனம் வந்து வின் பண்ணிட்டாங்களே அந்த பெருமையை வந்து ஊருக்கெல்லாம் காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல ஜம்முன்னு கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. கடைசியில் எல்லாருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனேயுமே வந்து நம்ம ரகுராம் வந்து பெருமையாக பேசுகிறாரு. என் மகளை பார்த்தீங்களா, என் மகள் வந்து எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தனம் வந்து அமைதியாகவே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, சொல்லு பெரியப்பா கிட்ட வந்து சொல்லு, இப்போ சொன்னால் தான் பெரியப்பா வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. கதிர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பாக வந்து நம்ம ரகுராமே கேட்குறாங்க, தனம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த அப்பாக்காக விளாண்டு நீ வந்து எனக்கு பெருமை சேர்த்துட்ட. உனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது வந்து அப்பா கிட்ட கேட்க நினைக்கிறியா? நீயா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே தயங்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து கண்ணை காட்டுறாங்க. சொல்லிடு பெரியப்பாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல கண்ணை காட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தனம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லு தனம் எதனாலும் அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஜானகி வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம தனத்துக்கு வந்து தைரியத்தை வர வச்சுட்டு, அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு செஞ்சு தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, சொல்லு தனம் நீ என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தரேன். அதுக்கு தானே கேட்டேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா எனக்கு பொருளோ பணமோ எதுவுமே தேவையில்லப்பா. நான் வந்து கதிர் கூட சேர்ந்து வாழ போகிறேன்ப்பா. கதிர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. கதிர் கூட தான்ப்பா இனிமேல் வந்து என்னோடய வாழ்க்கையை தொடங்க போகிறேன். அதுக்கு நீங்கள் தான்ப்பா சரின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பத்மா, பார்வதிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இவங்க 2 பேர்த்த பிரித்து வச்சலான்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ பிளான் போட்டால் இவன் என்னடானா இங்கே வந்துக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.